வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வேப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா அவல் வடை பண்ண போகிறோம். நல்ல திக்க அவலாக வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப மையாக கிடையாது, கொஞ்சம் திக்க அவலாக வாங்கியிருக்கேன். இந்த உப்புமாலாம் பண்ணுவா இல்லையா, அவல் உப்புமாலாம் அந்த மாதிரி அவல் இது. இதில் நிறைய ஃபைபர் இருக்குது அவலில். இதில் வந்து ஜவ்வரிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லி குட்டி குட்டி ஜவ்வரிசி. இது ரொம்ப பெருசு கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப பொடி ஜவ்வரிசி. இதில் கூட பார்க்குறதே உங்களுக்கு பெருசாக தெரியாது. இது ரொம்ப பொடி பொடி ஜவ்வரிசியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கப்புக்கு கம்மியாக இருக்குது. எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 500 கிராம் அவல். இது அப்புறம் வந்து சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது சொரக்காய் நம்ம வந்து மொத்தமாக போட போகிறதில்ல. இதில் வந்து கொஞ்சம் தான் பொடி பொடியாக நறுக்கி இதில் நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ ராத்திரி வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து நீர் ஊற்றி இது நல்லா ஊற வச்சிடலாம். நல்லா கொதிக்க தலைக்க இருக்குது வெந்நீர். இது கெட்டிலில் போட்டு நான் அதை வெந்நீர் ஊற்றி ஃபுல்லாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது ஒரு தடவை நல்லா அலசிட்டேன். நல்லா ஃபுல்லாக ஊற்றி டைட்டாக மூடி வச்சிடலாம். மூடி வச்சிடறேன். சூடாக இருக்குது, மூடி வச்சிடலாம். அவல் வடாமுக்கு நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோன்னா பச்சை மிளகா, உப்பு, பெருங்காயம் கட்டி, இதில் ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா மிக்சியில் மைய நான் அரைச்சிட போகிறேன். இந்த எலுமிச்சம்பழத்தையும் இதில் புழிஞ்சு வச்சிடப்போம். இதிலே புழிஞ்சிட போகிறேன் நான். இதை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் வடாத்துக்கு. ராத்திரி நான் இந்த கப்பில் ஜவ்வரிசி ஊற போட்டிருந்தேன். இது வந்து நம்ம இதை வந்து வெந்நீரில் போட்டு போடும்போது கொஞ்சம் நிறைய ஜாஸ்தி ஆகும். அதனால் வந்துட்டு நான் வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா ஊறி கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடுது. இது என்னென்னா ஒரு பைண்டிங்காக நம்ம சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நசுக்கினாலே நல்லா நசுக்கும். கொஞ்சம் ரொம்பவும் அந்த மாவு மாதிரி ஆகாது. நம்ம இதை மாதிரி வெந்நீரில் ஊற்றும் போது மாவு மாதிரி ஆகாது. நம்ம இதை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதை அப்படியே வந்து நம்ம அவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2 தடவை இந்த அவலில் வந்து மண்ணெல்லாம் இல்லை, நல்லா சுத்தமாக இருக்குது. இதில் வந்து தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஊற வச்சுடலாம். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே மூடி வச்சுடலாம். அவல் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த அவல் வந்து ஒரு ஸ்பூன் நான் மிக்சியில் வந்து இந்த பச்சை மிளகாய், இந்த உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். இது கொஞ்சம் பார்த்தேல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். கொஞ்சம் இது என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் நிறைய அரைச்சோன்னாக்க நல்லா சாஃப்டாக அரைக்கலாம். நம்ம கொஞ்சமாக இதுக்கு மட்டும்தானே அரைக்க போகிறோம். அதனால் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அவல் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த ஜவ்வரிசி ஊறின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஊறினது இல்லையா, இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிட்டோன்னா நல்லா மையாக அரைஞ்சிரும். இதை அரைச்சிட்டு நான் அதை எடுத்துகிட்டு வரேன். இது வந்து மிக்சியில் போட்டு இந்த ஜவ்வரிசி அவல்லாம் போட்டு அரைச்சின்னு வந்தேன்ல, அது வந்து ரெடியாக இருக்குது. இங்கே வந்து ஜவ்வரிசி நம்ம தனியாக ஊற வச்சு இந்த வெந்நீரில் ஊற வச்சு ரெடியாக பண்ணியிருந்தோம்ல, அதையும் இதில் போட்டுன்ட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னாக்க இந்த சுரக்காய் வந்து தோல் சீவி பொடி பொடியாக நறுக்க போகிறேன் நான். தோல் சீவிட்டேன். இப்போ பொடி பொடியாக நறுக்கிடலாம். இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இது இன்னும் ரொம்ப விதையெல்லாம் இல்லை, இது ரொம்ப இலசாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இப்படி நீல வாக்கில் நறுக்கின்ட்டேன். இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா பொடி பொடியாக எவ்வளோ அழகாக பொடி பொடியாக அழகாக எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கலாம். இது நறுக்கின்ட்டேன். இது ஒரு 3/4 பவுல் கிட்ட போட்டுக்கிறேன் நான். என்ன பண்ணலான்னா அவலும் ஊறி எடுத்து இப்போ இதையும் போட்டுடலாம். நல்லா சாஃப்டாக எடுத்து பாருங்கள். நல்லா சாஃப்டாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாம்.
நல்ல பிசுக்கு இருக்கும். ஜவ்வரிசி வந்து நல்லா சீரி உங்களுக்கு பொரியும். அதுக்கு தான் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு பங்கு வந்து நல்லா அப்படி மசிச்சுக்கலாம். இன்னொரு பங்கு அப்படியே கொஞ்சம் மேலாட்டமாக பிசைஞ்சு நம்ம போட்டோம்னா வடை நல்லா கரகரன்னு இருக்கும். அப்படி சாஃப்டாக ஒரு 4 பக்கமும் நல்லா கலந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த இது கொஞ்சம் அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக போட்டுட்டா போகிறோம். ஆனால் அந்த உப்பு காரெல்லாம் கலந்துக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான். உப்பு காரெல்லாம் கலந்துக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் எல்லா பக்கமும். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டேன். அவலில் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன். மேலாக இருக்க தண்ணி அப்படியே எடுத்துக்கிட்டா போதும். அவல் பிசைஞ்சாச்சு. நம்ம வடாம் போட்டுடலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து நம்ம இந்த கலந்துக்கிற ப்ராசஸ்க்கெலாம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்து பிசைஞ்சோன்னா எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரெல்லாம் நல்லா கலந்துக்கும். அவ்வளோதான். இது ரொம்ப அழுத்தி பிசையணுங்கிறத நம்ம மேலாட்டமாக அப்படி போட்டுட்டா போதும். போட்டு அந்த உப்பு காரம் கலந்துக்கிற மாதிரி பார்த்துட்டா போதும். இந்த பிசைஞ்சதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன். நல்லா செட்டாக எடுத்து பாருங்க. இப்போ வந்து வடை இட்டுடலாம். ரொம்ப அப்படியே உருட்டிலாம் போட வேண்டாம். சும்மா அப்படி நம்ம கொள்ளு வடாலாம் இட்டோம் இல்லையா, இந்த மாதிரி நம்ம சைஸு நம்ம இஷ்டம் தான். பொடியாக இட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிரும். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். இதில் என்ன ஆட் பண்ணலாம், இதில் நம்ம வந்து சுரக்காய் ஆட் பண்ணோம். ஒன்று நம்ம பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம க்ரியேட்டிவிட்டி. என்னோடய கொள்ளு வடாவுக்கு நிறைய பேர் வந்து நல்லா பார்த்துருக்கா, வீடியோ பார்த்துருக்கா, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. அது மாதிரி என்னோடய மாங்காய் தொக்கு வந்து நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் கிள்ளி வச்சுடலாம். வீட்டு உள்ளே தான் நான் பண்ணிட்டுருக்கேன். பண்ணிவிட்டு வெயிலில் கொண்டு போய் வச்சுடலாம். வெயிலில் வேஸ்ட் பண்ணாமல் வடாம் பண்ணிக்கலாம். அவல் சுரக்காய் போட்டு கில்லுவடா பண்ணிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் பிசையும் போதே உப்பு காரம் வேணும்னாக்க உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் போட்ட அளவு சரியாக இருந்தது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்து உப்பு வேணும்னாக்க போட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் காய உங்கள் உப்பு ஏறும். அதனால் நீங்கள் அளவாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம வெயிலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். வெயிலில் வச்சுட்டோம். நல்லா மொறுன்னு காஞ்ச உடனே எடுத்து டப்பாவில் வச்சுக்கலாம். இப்போ 2 நாள் நல்லா காய போடலாம். நல்லா காய வைக்கலாம். நான் உங்களுக்கு காஞ்ச உடனே காமிக்கிறேன். வடை காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாள் காய வைக்கணும். அதுக்குள்ளே சரி உங்களுக்கு காமிச்சிடலாம். நல்லா சுரக்காலாமும் நல்லா சுக்காக காஞ்சிருக்கு. இன்னும் ஒரு நாள் வைக்க போகிறேன். நான் வடை பொரிச்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. சூடாக காஃபி போட்டிருக்கேன். அது கூட ஜோராக வடை சாப்பிட போகிறோம். நல்லா சீரி பொரியறது வடை. சுரக்காலாம் பாருங்கள், சப்பாக இருக்குது. சுரக்காய் நல்லா ஜோராக இருக்குது. நல்லா விசிறி பொரியறது, நல்லா சீரி பொரியறது. இன்னும் ஒரு நாள்
வெயிலில் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு. ரொம்ப ஜோராக வடை ரெடி ஆகிருக்கு. ஈவினிங் காஃபிக்கு ஜோராக ரெடி ஆகிருக்கு. இந்த சுரக்காயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு, இந்த வடாத்தோடு சாப்பிட்றதுக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு வடை. சுரக்காய் பிடிக்காதவா கூட இது மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குது வடை. சுரக்காய் அவல் போட்டு வடாஞ்சோராக ரெடி ஆகிடுது. காஃபியோட நல்ல காம்பினேஷன் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.